தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 38 நாட்களில் 150 போக்சோ வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 126, கொலைகள் 130 நடந்துள்ளன என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வீரவசனம் பேசினார்கள். ஆனால் 38 நாட்களில் இவ்வளவு வழக்குகள் உள்ளன. சிங்கப்பெண் சிறப்பு படையின் பாதுகாப்பிற்கே இன்னொரு படை அமைக்க வேண்டிய நிலை உள்ளது என்று குற்றம் சாட்டினார். தாவேகா தலைவர் விஜய் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்வதாகவும் 5 ஏக்கருக்கு கூடுதலாக நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார். ஆனால் தற்போது விவசாயிகளுக்கு ரூபாய் 75,000 தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தனர். அதற்கு மேல் கடன் வாங்கியவர்களுக்கு ரூபாய் 35,000 தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு விவசாயிகளை ஏமாற்றியுள்ளனர் என்றார். மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லாததால் குறுவை சாகுபடிக்காக ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் தண்ணீர் திறக்கப்படவில்லை. கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நீரை பெற்றிருந்தால் தண்ணீர் திறந்திருக்கலாம். ஆனால் தாவேகா அரசில் காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தும் கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை இல்லை என்றும் கூறினார். மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், போதைப்பொருள் தடுக்கப்படும் என்றும் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் சட்ட ஒழுங்கு காக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது அன்றாட நிகழ்வு சம்பவங்கள் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. இதுவரை சட்ட ஒழுங்கு காப்பதற்கு போதுமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. போதைப்பொருள் தடுப்பு தனிக்குழு அமைக்கப்பட்டவுடன் போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் விற்பனை உண்மை விட தற்போது அதிகமாக இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. இன்றைய தினம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பதியப்பட்ட குற்ற வழக்குகள், போக்சோ வழக்கு மட்டும் 150 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறாங்க. 38 நாட்கள் ஆட்சி பொறுப்பேற்று 38 நாட்கள் ஆகின்றது. இந்த 38 நாட்கள் டிவிக்கு ஆட்சியில் 150 பாலியல் வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 126, ஆக மொத்தம் 276 குற்றங்கள் பெண்களுக்கு இழைக்கப்பட்டது. அது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். அதோட இந்த ஆட்சியில் 38 நாட்களில் நடைபெற்ற கொலைகள் 130. ஆக ஆட்சி பொறுப்பேற்ற 38 நாட்களில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வீரவசனம் பேசினாங்க. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும், சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்றெல்லாம் வீரவசனம் பேசிய இந்த அரசாங்கம் இந்த 38 நாட்களுக்குள் இவ்வளவு வழக்குகள், பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுகின்ற வழக்குகள் இவ்வளவு இருக்குது, பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். இந்த பாலியல் சீண்டலை தடுப்பதற்காக இந்த அரசாங்கம் சிங்கப்பெண் சிறப்பு படை ஒன்று அறிவித்தாங்க. அந்த சிறப்பு படைக்கு பாதுகாப்புக்கு இன்னொரு படை அமைக்க வேண்டிய சூழ்நிலை தான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சந்தித்திருக்கின்ற நிலை பார்க்கப்படுகின்றது. பிரபல விவசாயிகளுக்கு தேர்தல் நேரத்தில் டிவிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை முழுமையாக நிறைவேற்றவில்லை. விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று. அதற்கு மாறாக இந்த அரசாங்கம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. தேர்தல் நேரத்திலே தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு அவள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கு மேல் இருக்கின்ற நிலம் வைத்திருக்கின்றவர்களுக்கு அவர் வாங்கிய கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி என்றார். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க.
அதில் 75,000 ரூபாய் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் அந்த விவசாயிக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு விவசாயிகளை ஏமாற்றிய அரசாங்கம் தமிழக வெற்றி கழக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன். பொதுவாக டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு அணையில் மேட்டூர் அணையில் 90 அடி தண்ணி இருந்தால் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும். ஆனால் இந்த வருஷம் மேட்டூர் அணையில் நீர்மட்டம் குறைவாக இருந்த காரணத்தினால குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்த அரசு உரிய முயற்சி எடுத்து கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற்றிருந்தால் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கவில்லை. அதோடு இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இதையெல்லாம் பயன்படுத்தி கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் ஆட்சியிலே அங்கே இருக்கின்ற முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற்றிருந்தால் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்பதுதான் வேதனை. இன்றைக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு இதனால் ஏற்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த குறுவை சாகுபடி செய்கிற விவசாயிகளும் பாதிக்கிறாங்க டெல்டா மாவட்டத்தில். அதோட பல்லாயிரக்கணக்கான விவசாய தொழிலாளிகளும் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தண்ணீர் டெல்டா மாவட்டத்தில் தண்ணீர் திறக்காத காரணத்தினாலே. அதோட அண்மையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அந்த அமைச்சர் கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டன. எல்லா ஓட்டத்திலும் பத்திரிகைகள் வந்தது. சுமார் 436 திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இவ்வளவு திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பு இதில் இடம்பெறல. என்னென்ன மாவட்டத்தில் எந்தெந்த துறைக்கு என்னென்ன திட்டம் எடுத்துக்கொள்ளப்படும், அதற்கு என்ன நிதி ஒதுக்கப்படும் என்ற விவரங்கள்லாம் எதுவுமே இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறல. அதே போல் இன்றைக்கி கனிம வரத்தை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கி கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்துடுது. அதை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை. இதனால் வீடு கட்டுவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். தேர்தல் போது பல வாக்குறுதிகளை கவர்ச்சிகரமாக தெரிவித்தாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் என்னென்ன திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றும் என்ற அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. அதில் மாதந்தோறும் குடும்ப பெண்களுக்கு இப்போ 1000 ரூபா கொடுப்பதா 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. முதியோர் உதவித்தொகை 3000 உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு. ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் வழங்கப்படும் என்பது. அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் மணப்பெண்ணுக்கு ஒரு சவரன் தங்கம். அரசு மருத்துவமனையிலே பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் மற்றும் தாய் மாமன் சீர். வேலைவாய்ப்பு நிலையத்தில் பதிவு செய்ய காத்திருக்கும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 உதவித்தொகை. மாதந்தோறும் ஒரு முறை மின்கட்டண கணக்கீடு. இதெல்லாம் முக்கியமான அறிவிப்பு. இந்த அறிவிப்புகளெல்லாம் ஆளுநரிலே இடம்பெறும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. இந்த அறிவிப்புகள் எதுவுமே இடம்பெறல. தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் தான் தமிழக வெற்றி கழக அரசாங்கம். அதோட வெற்றி கழகம் ஆட்சிக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆங்காங்கே மின்வெட்டு, அறிவிக்கப்படாத மின்வெட்டு. சென்னை மாநகரம், சென்னை சுற்றியுள்ள புறநகர பகுதி, தமிழ்நாட்டில் பல பகுதியில் அடிக்கடி இரவில் மின்தடை ஏற்படுது. இதனால் மக்கள் இரவில் தூங்க முடியாமல் அந்த இரவிலேயே போராட்டம் நடைபெறுகின்ற சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம். உங்கள் ஊடகத்திலே பத்திரிகையிலும் வந்த செய்தி தான். இன்றைக்கு தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் தமிழக வெற்றி கழக அரசாங்கம் தான். அதற்கு பல்வேறு சாக்கு போக்கெல்லாம் சொன்னாங்க. ஃபீஸ் கேரில் திருட்டு போனதுனால தான்
அடிக்கடி மின்தடை ஏற்பட்டதாக சொன்னாங்க. இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அணில் அந்த லைனில் ஓடுனதுனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னாங்க. இப்போ புதிய கண்டுபிடிப்பாக பீஸ் கேரியர் திருட்டு போனதுனால தான் மின்தடை ஏற்படுதா சொல்கிறாங்க. ஆக தமிழ்நாடு முழுவதுமாக பீஸ் கேரியர் திருட்டு போகுது. ஆக இதை சரியான முறையிலே நிர்வாக கோளாறின் காரணம் மின்தடை ஏற்படுகிறது. இன்றைக்கு தேவையான மின்சாரத்தை கொள்முதல் செஞ்சு தடையெல்லாம் மின்சாரத்தை வழங்கணும். அதுக்கு பிறகு வெவ்வேறு காரணத்தை சொல்லி இன்றைக்கு மக்களை சமாதானப்படுத்த முற்படுகிறார்கள். இன்றைக்கு சென்னை மாநகரம், சென்னை சுற்றியுள்ள புறநகர பகுதியில் மின்வெட்டால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே அரசு எவ்வளோ மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது, எவ்வளோ மின்சாரம் மக்கள் பயன்படுத்துகின்றார்கள், இடைவெளி எவ்வளோ இருக்குது, அதை கொள்முதல் செஞ்சு உடனடியாக தடையில்லா மின்சாரத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும். அதோட நேற்றைய தினம் நிதிநிலை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றையும் பட்ஜெட் ஒன்று வெளியிட்டாங்க, தாக்கல் பண்ணாங்க சட்டமன்றம். அதில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிட்டாங்களோ அந்த விவரத்தை தான் 2 நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஊடகத்தின் வாயிலாக செய்தியில் வெளியிட்டார். அது ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா நெட்டில் போய் பார்த்தாவே என்னென்ன விவரம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆக இன்றைக்கு தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாகவும் 2,47,000 கோடி மின்சாரத்தில் கடன் இருப்பதாகவும் போக்குவரத்து துறையில் 72,000 கோடி கடன் இருப்பதாகவும் இன்றைக்கு குடிநீர் வழங்கல் துறையில் 7,700 கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் பொது விநியோக திட்டத்தில் 27,000 கோடி கடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே இன்றைய பட்ஜெட் இருக்கிறது தான். இதையெல்லாம் தெரிஞ்சுதானே உங்களுடைய தலைவர் சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆக இதையெல்லாம் சரி செய்த பிறகுதான் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆக இவர்கள் அறிவித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது என்பதுதான் இதில் பொருள். அதுக்காகத்தான் வெள்ளை அறிக்கை நேற்று வெளியிட்டார் என்று கருதுகிறேன். ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் தேர்தல் சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது பல பொதுக்கூட்டத்தில் தேர்தல் நேரத்தில் தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கடன் தெரிஞ்சுதான் நான் குறிப்பிட்ட புதிய அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. அதன் அறிவிப்பின் மூலமாக தான் உங்களுடைய வாக்குறுதியை நம்பி மக்கள் வாக்களித்து உங்களை ஆட்சியில் அமர செய்திருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் பல திட்டத்தை இந்த ஆளுநர்களில் பார்க்கப்படுகிறது. குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டாந்தோம். எனக்கு பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் அணைகள்லாம் தூர் வாராமது, அது தூர் வாரணும். இப்போ 18,000 ஏரிகள் தூர் வாரப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல் தொழில்துறையில் புதிய தொழில் தொடங்குகிறவர்களுக்கு எவ்வித சிரமம் இல்லாமல் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டாந்தோம். அதைத்தான் இவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. புதிய அறிவிப்புகள் எதுவுமே இடம்பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோட